ஹலோ சார் கேக்குதுங்க சார். ஓகேப்பா. சரி, நம்ம கிளாஸ் பார்க்கலாம். வர்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே. இப்போ உங்களுக்கு எது வரைக்கும் எடுத்திருக்குப்பா? இந்த இது பாருங்க, அந்த ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்க. இந்த C++ டெக்ஸ்ட் புக்கில் இதெல்லாம் பார்த்துட்டீங்களா? சி இன் சி தெரியுதுங்க அவுட் சார். இன்புட் அவுட்புட் ஸ்டேட் ஸ்க்ரீன் விசிபிளா? ஸ்க்ரீன் தெரியுதுங்க சார். ஓகே ஓகே. விசிபிள் ஆகுதுங்க. அந்த அந்த டோக்கன்ஸ் தேர்ட் சாப்டர் பார்த்துருப்பாங்க. சாரும் மேடம் வந்தாங்க இல்லையா? ஏன்ப்பா உங்களுக்கு எது வரைக்கும் பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு எது வரைக்கும் பார்த்துருக்கீங்க புக்கில்? ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸ், அந்த கிளாஸ் பார்க்கணும் இல்லையா? கிளாஸ் கிரியேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது இல்லையா? சாப்டர் 4 முடிஞ்சது. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கணும் இல்லையா? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்லேருந்து பார்க்கணும். ஓகே கண்ணு, விசிபிளா? சார் விசிபிள் ஆகுதுங்க சார். ஓகே ஓகே. ஸோ இந்த இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பாருங்கள். இப்போ ஒரு கிளாஸுங்கிறது என்ன சொன்னேன்? ப்ளூ பிரிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்ப்ளாயி அப்படின்னு இந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் கிளாஸ் எம்ப்ளாயி. ஸோ அந்த எம்ப்ளாயி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் அ மெம்பர்ஸ். ஒரு எம்ப்ளாயில் என்னென்னலாம் இருக்குது, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸு, ஒரு நேம் கண்டிப்பாக வேணும், அவனோட ஏஜ். ஸோ அதில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன், மெம்பர் ஃபங்க்ஷன், பப்ளிக் கெட் டேட்டா அப்படிங்கிற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன், புட் டேட்டா அப்படிங்கிற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுற, ஒரு எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணியிருக்க. ஸோ இந்த கிளாஸை இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு 3 மேனேஜர் இருக்காங்க, ஒரு 15 ஃபோர்மேன் இருக்கான், ஒரு 75 ஒர்க்கர் இருக்காங்க அப்படின்னா எப்படி மாற்றுறது பாருங்க. ஸோ எம்ப்ளாயி கிளாஸ் நேம், எம்ப்ளாயி இங்கே பாருங்க, எம்ப்ளாயி கிளாஸ் நேம் மேனேஜர். எவ்வளோ மேனேஜர்? ஆஃப் 3 மேனேஜர். அப்போ என்ன ஆகும்? ஒரு அதாவது மேனேஜர் 1 டாட் நேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேனேஜரோட நேம், மேனேஜர் 1 டாட் ஏஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேனேஜரோட ஏஜ். அதே மாதிரி மேனேஜர் 2 டாட் நேம் அப்படின்னா செகண்ட் மேனேஜரோட நேம், மேனேஜர் 2 டாட் ஏஜ் அப்படின்னா செகண்ட் மேனேஜரோட ஏஜ். அதே மாதிரி 3 டாட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே ஃபோர்மேன் வந்து எவ்வளோ 15 பேர் இருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயி அதே தான். ஏன்னா ஃபோர்மேனுக்கும் அவனோட நேமும் இதுதான் கலெக்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் எம்ப்ளாயி ஆஃப் ஃபோர்மேன் 15. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ், உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு 75 ஒர்க்கர் இருக்காங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்கு எப்படி அரே ஆஃப் ஒர்க்கர்ஸ் எப்படி பிரிக்கிறது? எம்ப்ளாயி ஆஃப் ஒர்க்கர் ஆஃப் 75. அப்போ ஒர்க்கர் 1 2 3 4 5 6. இப்போ 15வது ஒர்க்கரோட நேம் வேணும்னா ஒர்க்கர் ஆஃப் 15 டாட் நேம். ஓகேவா? அது பாருங்க எப்படி எடுக்கிறது. மேனேஜர் ஐ ஈக்குவல் டு 0 2 1 2 3 புட் டேட்டா அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ அது எப்படி பிரிக்கிறான்? இப்போ ஒரு மேனேஜர்னு எடுத்துட்டீங்கன்னா 3 மேனேஜர், அதாவது அரேல எப்பயுமே அரே இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் மேனேஜரோட நேமும் ஏஜும் இங்கே ஸ்டோர் ஆகும், செகண்ட் மேனேஜரோட நேமும் ஏஜும் இங்கே ஸ்டோர் ஆகும், தேர்ட் மேனேஜரோட நேமும் ஏஜும் இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ திஸ் கால் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்லேருந்து நீ வந்து மேனேஜர் ஆஃப் 3, ஃபோர்மேன் ஆஃப் 15, ஒர்க்கர் ஆஃப் 75 ஒர்க்கர்ஸோட டீட்டெயில்ஸ் அப்படி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ எம்ப்ளாயி கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிற, நேம் அண்ட் ஏஜ், கெட் டேட்டா, புட் டேட்டா. ஸோ கெட் டேட்டாவில் நேமும் ஏஜும் இன்புட் வாங்கிக்கிறோம், நேமும் ஏஜும் இன்புட் வாங்கிக்கிறோம். புட் டேட்டாவில் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணிக்கிற, இன்டீஜர் ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கிற. இப்போ எம்ப்ளாயி மேனேஜர் எவ்வளவு? சைஸ் ஈக்குவல் டு 3, இல்லை டைரெக்டாகவே 3ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஃபார் லூப் போட்டுக்கணும். ஃபார் லூப்பில் ஐ ஈக்குவல் டு 0 டு சைஸ், அதாவது ஐ ஈக்குவல் டு 0
1 2 3 மேனேஜரோட டீடைல்ஸ் இங்கே 3 டைம் இந்த லூப் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ இங்கே பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். மேனேஜர் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 0, அப்போ ஃபர்ஸ்ட் மேனேஜர். அடுத்த லூப் வரும்போது ஐ ஈக்குவல் டு i+1 ஆகுது இல்லையா? ஐ ஈக்குவல் டு i+1 ஆகும்போது அடுத்து ஐ ஈக்குவல் டு 1 இருக்கும்போது செகண்ட் மேனேஜர், ஐ ஈக்குவல் டு 2 இருக்கும்போது தேர்ட் மேனேஜருடைய டீடைல்ஸ் இன்புட் வாங்குறோம். அதே மாதிரி இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ திஸ் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். எங்கே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் மாறுது பாருங்க, எங்கே கிளாஸ் இங்கே டிக்ளேர் பண்ணுற, எங்கே அரே ஆஃப் ஆப்ஜெக்டை மாத்திர திஸ் அன் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து மேனேஜர் ஆஃப் 3 அரேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இதை ஒர்க் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஆஸ் ஒரு உங்கள் சிலபஸ் வச்சு எடுத்துக்கலாம். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அடுத்து வந்து ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன். இது இல்லை விட்டுடலாம். ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் இப்போ இது வந்து தேர்ட் யூனிட் எடுத்துகிட்டு இருக்கோம்ப்பா. வாட் இஸ் ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன்? ஸோ நார்மலாக ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்லி அந்த கிளாஸோட பப்ளிக் இது ப்ரைவேட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரைவேட் டேட்டாவை அந்த கிளாஸோட மெம்பர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஒரு நான் மெம்பர் கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும். வாட் இஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பாருங்க. திஸ் இஸ் அ நான் மெம்பர் ஃபங்க்ஷன் cannot have an access to private data. அதுதான் கான்செப்ட். பட் ஹவவர் there could be a situation where we would like to classes to share a particular function. ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணலான்னா, ஒரு நான் மெம்பர் ஃபங்க்ஷனையும் ஒரு ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் டு மேக் இட் as a friend. ஸோ அது கீவேர்டு என்ன, there is a concept called friend void xyz void. இங்கே இதுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த கிளாஸோட ப்ரைவேட் டேட்டாவையும் இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ். வாட் இஸ் இட்? தி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் should be prescribed by the keyword friend. தி ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் elsewhere. எங்கே வேணாலும் இருக்கலாம் உங்கள் ப்ரோக்ராமில். தி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் does not use either the keyword friend or scope resolution operator, but you can access the data member. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸ், அதில் இன்டீஜர் a, b, அதில் ஒரு செட் வேல்யூங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னொரு ஃபங்க்ஷன் பாருங்கள், ஃப்ரெண்ட் ஆஃப் மீன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு ஆர்கியூமெண்ட் என்ன, இந்த கிளாஸே ஒரு ஆப்ஜெக்டாக அனுப்புகிறான். அப்போ இதனோட மீனோட இந்த டிக்ளரேஷனில் பாருங்கள், இந்த எஸ்ல வருதா ஆர்கியூமெண்ட்டு, அதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் இந்த ஏவையும் பியையும் யூ கேன் ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட். அதாவது எந்த கிளாஸ் ரெசல்யூஷன், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் எதுவுமே இல்லாமல் இந்த மீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், பிகாஸ் இட் இஸ் டிக்ளேர் as a ஃப்ரெண்ட், இது வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக இங்கே கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிக்கிறதுனால யூ கேன் டைரக்ட்லி ஆக்சஸ் a, b. ஸோ ஏபி அப்படிங்கிறது என்ன, இங்கே பாருங்கள் ப்ரைவேட் ஏபி அப்படிங்கிறது. ஸோ உங்கள் கிளாஸில் நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் இட்ஸ் ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். ஓகேவா, ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதாவது நான் ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்ததுனால வெளியிலிருந்து வித்தவுட் ஸ்கோப் ரெசல்யூஷன், வித்தவுட் எந்த கிளாஸ் மென்ஷன் பண்ணாமல் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ் தி கிளாஸ் ப்ரைவேட் டேட்டா. அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ வாட் இஸ் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்? நோட், இந்த நோட் பாருங்கள், இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். இந்த நோட் பாருங்கள், இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் நோட்? தி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் access the class variable a, b by using the dot operator and the object passed to it. The function meanx passes to x. So non-member function can access. So இது x ன்னு எடுத்துட்டீங்கன்னா integer f1 இது member function. இது வந்து டிஃபால்ட், அதனோட ப்ரைவேட். ஆனால் ஃப்ரெண்ட் இன்டீஜர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னம்னா என்ன பண்ணலாம், இட் இஸ் அ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், இட் கேன் ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட். அதுதான் அதனுடைய கான்செப்ட். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ப்பா, கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்? ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன, அந்த கிளாஸினுடைய ப்ரைவேட் டேட்டாவை வித்தவுட் யூஸிங் த கிளாஸ் நேம், இஃப் இட் இஸ் அ ஃப்ரெண்ட் வி கேன் ஆக்சஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டவே ரிட்டர்ன் பண்ணலாம். எங்கே ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, கிளாஸ் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ் ரிட்டர்னில் ஆப்ஜெக்டவே ரிட்டர்ன் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதில் ஃப்ளோட் x, y, அதில் இன்புட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன், காம்ப்ளெக்ஸுங்கிற ஒரு ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ சம்மில் என்ன பண்ணுற, இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுற, அதாவது c3.x ஈக்குவல் டு c1.x + c2.x, c3.y ஈக்குவல் டு c1.y, c2.y.
ஸோ இது ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ணி அதை இந்த ரெண்டோட எக்ஸையும் ரெண்டோட ஒய்யையும் ஆட் பண்ணி C3ல போடுறேன். அப்போ C3யை ரிட்டர்ன் பண்ணால் ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது நான் ஒரு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம், ஒரு வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்டவே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். திஸ் அன் another one example. அதே மாதிரி a member function does not alter any data in a class, that is called constant. அதுக்கு எப்படி பண்ணணும், இப்போ void multiply constant அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, if you declare it is a constant, so you cannot modify the value. For example, balance constant அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா என்ன, if a member function does not alter any data in the class, அப்போ என்ன பண்ணிக்கணும், then we may declare it is a constant member function. அதனோட குவாலிஃபையர் என்ன, CONST. அடுத்து பாருங்க, பாயிண்டர் டு மெம்பர், அதாவது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை நீங்கள் பாயிண்டராக டிக்ளேர் பண்ணலாம். எப்படி பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன, இன்ஸ்டெட் ஆஃப் டைரெக்டாக வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் ஆக்சஸ் தி அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்க அட்ரஸ். இப்போ என்ன பண்ணுறேன், கிளாஸ் A, ஓகேவா, அதில் ப்ரைவேட் M ஷோ. இப்போ என்ன பண்ணுற, யூ டிஃபைனிங் சம் பாயிண்டர் வேரியபிள், எப்படி இன்டீஜர் A ஸ்டார் ஐபி அப்படிங்கிறது பாயிண்டர் வேரியபிள். அதுக்கு என்ன அசைன் பண்ணுற, இந்த அட்ரஸ் ஆஃப் ஏவை அசைன் பண்ணுற, அட்ரஸ் ஆஃப் ஏவோட மெம்பர், இந்த எம் இருக்கு இல்லையா இன்டீஜர், இதையே ஆக்சஸ் பண்ணுற. அப்போ என்ன ஆகும், ஐபி ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் எம். இது இப்படி அசைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த கிளாஸ் நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி வேல்யூவை நீங்கள் எடுக்க முடியும், A டாட் ஸ்டார் P, அதாவது அந்த வேல்யூ வேணும்னா யூ கேன் பாயிண்ட் அவுட் ஸ்டார் P. அட்ரஸ் வேணும் அப்படின்னா ஆம்பர்சனண்ட், அடுத்து இது சிலபஸில் இல்லை, இது வேணாம், லோக்கல் கிளாஸஸ் சிலபஸ் இல்லை. அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். அடுத்த சாப்டர் கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர், அந்த ஒவ்வொரு கிளாஸ்லேயும் டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா மெம்பர்ஸை நீங்கள் இன்ஸ்லைஸ் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் நத்திங் பட் டு இன்ஸ்லைஸ் தி டேட்டா மெம்பர்ஸ். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன். அதனோட மெயின் ஒர்க் என்ன, டு இன்ஸ்லைஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் கிளாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பாருங்க, இன்டீஜர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ், அதில் M, N இருக்கு. ஸோ MNக்கு என்ன வேல்யூ, அதுக்கு வந்து 0,0 நீங்கள் கொடுக்கணும். அப்போ யூ கேன் டிக்ளேர் அ கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டரோட ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் நேம் இருக்கு இல்லையா, இன்டீஜர் அப்படின்னு கிளாஸ் நேம்லேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், தட் இஸ் கால் கன்ஸ்ட்ரக்டர். வாட் இஸ் தி ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர், யூ கேன் டிக்ளேர், இட் ஷுட் பி அ பப்ளிக், அப்புறம் என்ன ஆகும், அந்த கிளாஸ் நேம்லேயே ஒரு ஃபங்க்ஷன், இட் இஸ் கால் கன்ஸ்ட்ரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் பாருங்கள், இப்போ இன்டீஜருங்கிற கிளாஸ் MN, ஸோ அதுக்கு இன்டீஜருங்கிற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன், திஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ என்ன வருதோ அது அப்படியே அசைன் ஆகும். ஸோ எக்ஸுக்கு வர்ற வேல்யூவை எம்முக்கும், ஒய்க்கு வர்ற வேல்யூவை என்னுக்கும் அசைன் பண்ணும். இது எப்படி கால் பண்ண, ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் when you create an object, இன்டீஜருக்கு INT 1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், அப்போது யூ கேன் பாஸ் 0 எங்கே பாஸ் ஆகுது பாருங்கள், 0 பாசிங் டு எக்ஸ், 100 பாசிங் டு ஒய். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே MNக்கு 0 எம்முக்கும் என்னுக்கு வந்து இது 100 அப்படின்னு இன்ஸ்லைஸ் ஆகும். ஓகேவா, ஸோ திஸ் கால் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது நத்திங் பட் இன்ஸ்லைசிங் தி டேட்டா மெம்பர் பை டிஃபால்ட். அதனோட மெயின் ரூல் என்ன, ஃபங்க்ஷன் நேம்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், இது 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த 2 ஆர்குமெண்ட் என்ன, இன்டீஜர். ஸோ இந்த ஆர்குமெண்ட் வந்து டேட்டா டைப் வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், இதர் இன்டீஜர் ஆர் இன்டீஜர் ஃப்ளோட் ஆர் ஃப்ளோட் இன்டீஜர், அந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். Default argument na, there is no argument, just call a constructor. Okay va, this is a constructor. இது உங்களுக்கு இல்லை, டைனமிக் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 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 ஆப்ஜெக்டவே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது தான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, வாட் இஸ் காப்பி கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து இன்டீஜர் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கு ஆர்கியூமெண்ட் என்ன, இந்த கன்ஸ்ட்ரக்டருடைய
ஆப்ஜெக்ட் as a argument, that is a copy constructor. ஒரு டோட்டல் ஆப்ஜெக்டவே ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோடு இஸ் அ கிளாஸ், ஓகேவா? கோடுங்கிறது கிளாஸ், அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கு ஆர்குமெண்ட் என்ன? எக்ஸுங்கிறது என்ன? இந்த இஸ் அன் ஆப்ஜெக்ட், அட்ரஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ திஸ் அ காப்பி கன்ஸ்ட்ரக்டர். டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்ன? ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது தி வேல்யூ வில் பி சேஞ்ச்ட். தட் இஸ் கால் டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கப்பா, அதான் யூஸ்ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் 2-dimensional அரே? ஃபர்ஸ்ட் அரே அப்படின்னு என்ன? அரே, வாட் இஸ் அன் அரே? A set of consecutive memory location. What is an array? A set of consecutive memory location with same type of data. For example, இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட்டோட மார்க் அப்படின்னா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 பண்ணிடலாம். 60 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? அப்போ என்ன பண்ணுவோம்? அரேக்கு தான் போகும். புரியுதா? 60 ஸ்டூடெண்ட்டோட மார்க் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் அரே தான். ஸோ தட் இஸ் கால் அரே. அரேங்கிறது என்ன பாருங்கள், சிங்கிள் 1-dimensional அரே, 2-dimensional அரே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ ஆஃப் 10 அப்படின்னீங்கன்னா 10 consecutive memory location. இதுவே என்ன? ஒரு மேட்ரிக்ஸ் 3x3 ரோ, அதாவது 4 rows and 4 columns. இது வந்து 0,0, 0,1, 0,2. அதாவது இது ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4, காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? ரோ 2, ரோ 3, காலம் 3, காலம் 4. புரியுதா? ரோ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். ஓகேவா? ஸோ இப்போ 11 அப்படிங்கிறது இங்கே ஸ்டோர் ஆகும். 12, 13, 14 இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லுவேன்? இது வந்து இது வந்து ரோஸ், இது வந்து காலம்ஸ். இதில் எத்தனை காலம் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 காலம். எத்தனை ரோ இருக்குது? 1, 2, 3, 4 ரோஸ். ஸோ வாட் இஸ் டிஸ்ட்ரக்டர்? கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்போசிட். அதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து யூ கேன் ஃப்ரீஸ் தி மெமரி. அதுக்கு என்ன? டைல்டு சிம்பிள் அந்த கிளாஸ் நேம், அவ்வளோதான். ஃபங்க்ஷன், அந்த கிளாஸ் நேம்லேயே ஒரு ஃபங்க்ஷன். அப்போ என்ன ஆகும்? தி டிஸ்ட்ரக்டர் வில் டேக் a new argument and does not return any value. It frees the memory. So destructor is used to freeze the memory. Okay, well, destructor is used to freeze the memory. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இது மற்றவங்களும் வந்துருட்டுப்பா, இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் அட்டெண்டன்ஸ் இருக்குது, அதனால் மற்றவங்களும் வந்துருட்டும். இந்த கான்செப்ட், இது சாப்டர் 7 வந்து நாளைக்கு எனக்கு இல்லை, நான் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிஃபோர் எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு நடத்தி முடிச்சிடுறோம். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த புக்ஸு ஜெராக்ஸ் போட்டிங்களாப்பா எல்லாரும்? ஹலோ, என்ன சங்கர், சூரியபிரகாஷ், ஹலோ, கேக்குதாப்பா நான் பேசுறது? சரிப்பா, அந்த மீதி எல்லாம் வரட்டும். வில் சி தி 7th chapter.